இந்த பைரவிய இந்த இடத்துல பார்த்த உடனே கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுடுச்சு. என்ன சொல்றது? ஏது சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா கிட்ட கௌதம் சொல்ற ஒரே விஷயம், என்னால இனிமே அந்த வீட்டுக்கு வர முடியாது. அந்த வீட்ல நான் மத்தவங்கள எப்படி இப்ப ஏறெடுத்து பார்க்கறது? அது மட்டும் இல்லாம இப்படி பைரவி அம்மா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத்தன வருஷமா நான் சொந்த அம்மா என்ன பெத்தவங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க ஜானகிய கூட பார்த்தீங்கன்னா, நான் பேர சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த பைரவிய தான் நான் உண்மையிலேயே என்னோட அம்மா அப்படின்ற மாரி ஒரு ஸ்தானத்துல வச்சிருந்தேன். ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ ஜானகி இருக்காங்க இல்லையா? அதாவது நம்ம இலக்கியா கௌதம் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா புரியவும் வச்சுறாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வர்றதில்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு நம்ம கௌதம் கிட்ட அவ்வளவு சொல்றாங்க. ஆனா கௌதமோட மனசை பாதிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் ஏற்கனவே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தா இல்லையா? அதாவது கௌதம்க்கு புரியிற மாரி கௌதம் பார்த்தீங்கன்னா நினைக்கணும். அந்த பைரவி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பைரவி பார்த்தீங்கன்னா நம்மள இனிமே அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சாங்களோ அப்படின்றதெல்லாம் வேற. ஆனா இதுக்கப்புறம் எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் பைரவி இனிமே கௌதம் நம்ம வாழ்க்கையிலயும் தேவை கிடையாது, இந்த வீட்லயும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன கொல்றதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா நீ என்னடான்னா இப்படி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கியே, பைரவிய பார்த்தீங்கன்னா நீ இப்பவாச்சும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ இலக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. வா இலக்கியா, நீ என் கூட வர்றதுனா வா, இல்ல நீ எங்க போறதுனாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீ போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இலக்கியா இருந்துகிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல பைரவி உண்மையிலேயே சம்மந்தப்பட்டிருந்தா உங்களை விட நான் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்படுவேன். ஏன்னா உங்களை கொல்லணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலே நான் உங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்படி சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம பைரவி இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வையேன், நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். பைரவியை என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இப்போதைக்கு சரி ஓகே, பைரவியை பத்தின நினைப்புகள் அப்படியே விட்டுருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கெட்டவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படியே விட்டுருங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஜானகி அத்தி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்களா? ஜானகி அத்தை கிட்ட கூட சொல்லாம இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் போறது நல்லா இருக்கா? அத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டீங்க, நீங்க வரல அப்படின்ன உடனே அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போய் கடைசியில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்து வந்தாங்க. ஆனா நீங்க என்னடான்னா இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களை இப்படி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே. கடைசியில ஜானகி அத்தைக்கு ஒருவேளை அதாவது ஜானகி அத்தை உங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால ஒரு கடைசியில பார்த்தீங்கன்னா ஜானகி அத்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது? நம்ம முதல்ல வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் எல்லாத்தையுமே பேசி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா கௌதம் கிட்ட சொல்றாங்க. நம்ம கௌதமும் இந்த பைரவி மேல எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதை விட பயங்கரமா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன நிலைமை அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ண போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, see you. Thanks for watching.